ஈரான் சொல்ற இந்த விஷயங்கள நான் பரந்தாலும் ஒத்துக்கொள்ள மாட்டேன். அவங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க என்ன பத்தி என்று கேட்காரு இவரு ட்ரம்ப். நாங்க உங்கள பத்தி வேற என்ன நினைக்க போறோம். நீங்க ஒரு லூசர் என்று தான் நினைச்சுக்கிட்டு இருக்கோம்னு சொல்றாங்க ஈரான். லூசு இல்ல லூசர். அதாவது நாங்க சின்ன பருவத்துல ஒருத்தன் எந்நேரம் தோத்துக்கிட்டே இருந்தானேண்டா அவனை பார்த்து நீ ஒரு தோத்தாவாளிடான்னு சொல்லி சொல்லுவோம். அதே மாதிரி லூசர் என்றாலும் அதான் தோத்தாவாளி. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில நடந்துகிட்டு இருக்கிற இந்த போரை நிறுத்துறதுக்காக ட்ரம்ப் என்ன செய்யறாருண்டா ஒரு போர் நிறுத்த முன்மொழிவு எடுத்துக்கிட்டு போய் ஈரானுக்கிட்ட கொடுக்காரு. இந்த விஷயங்களை ஈரான் கைவிட்டீங்கன்னா நாம இந்த சண்டையை நிப்பாட்டலாமங்கிற மாதிரியான ஒரு டீட்டெயிலான ஒரு ஃபைலை தான் பாகிஸ்தான் மூலமா தான் ஈரானுக்கிட்ட கொடுத்துட்டாரு. இப்போ அதுக்கு பதில் சொல்ற வகையில் ஈரானும் ஒரு ஃபைல் என்ன செஞ்சிருக்காங்க, பாகிஸ்தானுக்கிட்ட போய் கொடுத்து இதை போய் ட்ரம்ப் கிட்ட கொடுங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஃபைலை ட்ரம்ப் எடுத்து பார்த்துட்டு உடனே ஒரு ப்ரெஷர் டெப்லெட் எடுத்து போட்டதா ஒரு தகவல் வந்திருக்கு. அவர் உண்மையாக ப்ரெஷர் டெப்லெட் எடுத்து போடலை, ஆனால் அந்த சிச்சுவேஷனை கொஞ்சம் நான் மெருகூட்டுறதுக்காக வேண்டி தான் இப்படி சொல்கிறேன்னா. அப்படி அந்த ஃபைலில் என்ன தான் இருக்குது, இவர் ப்ரெஷர் டெப்லெட் போடுற அளவுக்கு அந்த ஃபைலில் என்ன இருக்குங்கிறத டீட்டெயிலாக தான் இந்த வீடியோவில் நாம் இப்போ பார்க்க போகிறதோட சேர்த்து இந்த நெத்தன்யாஹூ இருக்காரு தானே, இவர் ஈரான்ல நடக்கிற இந்த போரை முடிக்கணும்டா அதுக்கு என்ன செய்யணும், அதை யாரு முடிக்கணும்ங்கிறது சம்பந்தமா இப்ப பேசியிருக்காரு. அந்த பேச்சு இப்ப என்ன செஞ்சிருக்கு, ஈரானுக்கு ஒரு அச்சுறுத்தலை கொடுக்கிற மாதிரி தான் இருந்திருக்கு. அப்படி அவர் என்ன சொல்லியிருக்காரு, ஈரான் இதுக்கு பதில் சொல்லுமாங்கிறது சம்பந்தமாகவும் தான் இந்த வீடியோவில் நாம தெளிவா பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குங்கிறதால இந்த வீடியோவை தயவு செஞ்சு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இப்போ அமெரிக்காக்கும் ஈரானுக்கும் இடையில நடக்கிறது பீஸ் டோக்கா இல்ல ப்ரெஷர் டோக்கா என்கிறது நமக்கு ஒரு டவுட்டா தான் இருக்கு. ஏனென்றா இந்த பேச்சுவார்த்தை ஒரு பீஸ்ஃபுல்லான முடிவெடுக்கணுங்கிற ஒரு கோணத்தில் போற மாதிரி விழுங்கல. ஈரானுக்கு ஒரு ப்ரெஷரை கொடுக்கணுங்கிறதுக்காக அமெரிக்கா ஈரான் துறைமுகத்தில் இருந்து போற கப்பலை எல்லாம், அதாவது அந்த கப்பல் போக்குவரத்தை எல்லாம் பிளாக்கேட் பண்ணி வச்சிருக்காங்க. அமெரிக்காவோட க்ரூட் ஆயில் பிரைஸ் அதிகரிக்க வச்சு அமெரிக்காவுக்கு ஒரு ப்ரெஷரை கொடுக்கணுங்கிறதுக்காக ஈரான் என்ன செய்றாங்க, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸ் வழியை அப்படியே க்ளோஸ் பண்ணி அவங்களுக்கு ஒரு ப்ரெஷரை கொடுக்காங்க. இப்போ இந்த பதற்றத்தில் ஆயில் பிரைஸ் கூடிரப்படாங்கிறதுக்காக அமெரிக்கா ஒரு பீஸ் டாக்ங்கிற ஒரு நாடகத்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. அப்ப உண்மையா அதுக்கு பேரு பீஸ் டாக் இல்ல தானே, பிரஷர் டாக்ங்கிறது தான் அதுக்கு பொருத்தமா இருக்கு. அமெரிக்கா ஏன் இப்ப இந்த நாடகத்தை நடத்துறாங்கன்னா, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸ்ல ஒரு பதற்றமான சூழ்நிலை இருந்தா உலகத்துக்கு வர 20% எண்ணெயை கொண்டு வரதுல ஒரு சிக்கல் இருக்கு. ஸோ 20% எண்ணெய்க்கு உலக சந்தையில தட்டுப்பாடு வந்தாலோ இல்லைன்னா தட்டுப்பாடு வருமென்று நினைச்சாலோ எண்ணெயோட விலை என்ன செஞ்சிடும், கூடிடும். அதுக்கு ஒரு அழகான உதாரணமா இப்ப ஈரான்ட இந்த முன்மொழிவை ட்ரம்ப் நிராகரிச்சதுக்கு உடனேயே சர்வதேச அளவில் அளக்கிற இந்த எண்ணெயோட தரக்கோள் பிரெண்ட் க்ரூட் என்கிற இந்த பிரைஸ் 2.69% கூடிட்டு. இது கூடினதுக்கு காரணம் யாருன்னா ட்ரம்போட வாய் தான். இப்போ அமெரிக்கா ஈரானுக்கு கொடுத்த அந்த போர் நிறுத்த முன்மொழிவு என்னங்கிற விஷயத்துக்குள்ள வருவோம். இந்த போரை நிப்பாட்டுறதுக்காக அமெரிக்கா ஈரானுக்கு 14 விடயங்களை உள்ளடக்கி ஒரு முன்மொழிவை கொடுத்திருந்தாங்க. அந்த 14 முன்மொழிவிலையும் இருக்கிற இந்த முக்கியமான விஷயங்கள் என்னன்னா, ஈரான் அணு ஆயுத திட்டத்தை ஈரான் முழுமையா நிறுத்தணும் என்கிறது தான் அமெரிக்காவோட கோரிக்கை. அதுக்கு இப்ப ஈரான் கொடுத்திருக்கிற பதில் என்னன்னா, குறிப்பிட்ட ஒரு சில காலத்துக்கு வேணும்னா நாங்க அந்த தடையை ஏத்துக்கிறோம், ஆனா அதுக்கு பிறகு அந்த தடையை நீங்க நீடிக்கலாங்கிறது தான் இவங்களோட பதில். ஆனா அதுக்கு அமெரிக்கா ஒத்துக்கல. அவங்களுக்கு ஈரான் முழுமையா அந்த திட்டத்தை நிப்பாட்டணுங்கிறது தான் இவங்களோட வாழ்நாள் கோரிக்கை. அது ஏன்னுங்கிற ஒரு விஷயத்தையும் அதுக்கான ரீசன் என்னங்கிற சம்பவத்தையும் நெதன்யாஹூவோட விஷயத்தை பத்தி பேசக்குள்ள நான் உங்களுக்கு சொல்றேன். அடுத்ததா இரண்டாவது முக்கியமான விஷயம் என்னன்னா, ஈரானுக்கிட்ட இருக்கிற செறிவூட்டப்பட்ட 400 கிலோகிராமுக்கும் அதிகமான இந்த யுரேனியம் இருக்குதானே, அந்த யுரேனியத்தை அமெரிக்கா கிட்ட ஈரான் கொடுக்கணும்ங்கிறது அமெரிக்கா கொடுத்த முன்மொழிவில் இருக்கிற ஒரு விஷயம். ஆனா அதுக்கு ஈரான் சொன்ன பதில் என்னண்டா, அதுக்கு நீங்க வேற ஆழத்தான் பார்க்கணும், பழையான்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸ் கடல் வழி பாதையை ஈரான் அவங்களோட கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டு அந்த பாதையால போற எல்லா கப்பல்களுக்கும் ஈரான் ஒரு கட்டணத்தை அறவிட போறோம்னு சொல்லியிருக்காங்க. அதோட அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸ் திறக்கணும்டா அமெரிக்கா என்ன செய்யணும், ஈரான் துறைமுகத்துக்கு போட்டிருக்கிற அந்த பிளாக்கெட்டை எடுக்கணும் என்றும் சொல்லியிருக்காங்க. ஆனா ஈரான் அணுவாயுத திட்டத்தை கைவிட்டு யுரேனியத்தை அமெரிக்கா கிட்ட தரும் வரைக்கும் நாங்க அந்த பிளாக்கெட்டை எடுக்க மாட்டோம் என்று அமெரிக்கா சொல்லியிருக்காங்க. அடுத்த முக்கியமான விஷயம், ஈரானுக்கு சொந்தமான 20 பில்லியன் பெறுமதியான சொத்துக்களை வெளிநாடுகளில் அமெரிக்கா முடக்கி வச்சிருக்கு. அது எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணிட்டு எங்களுக்கு அமெரிக்கா போட்டிருக்கிற இந்த பொருளாதார தடையை நீக்கணும் என்கிறது தான் ஈரான் அடுத்த கட்ட கோரிக்கை. இதுக்கு அமெரிக்கா என்ன சொல்றாங்களோ இல்லையோ, ஆனா ஈரான் ஏற்கனவே சொல்லிட்டாங்க அவங்களுக்கு தடை விதிக்கிற எந்த நாட்டுடைய கப்பலும் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியால் போறதுக்கு சிக்கல் வரும்.
அடுத்த முக்கியமான விஷயம் என்னன்னா, இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து ஈரான்ல நடத்தின தாக்குதலால ஈரானுக்கு ஏற்பட்ட $270 பில்லியன் பெறுமதியான நஷ்ட ஈட்டை அமெரிக்கா கொடுக்கணும் என்கிறது தான் ஈரான் பாகிஸ்தானுக்கிட்ட அந்த கொடுத்திருக்கிற ரிப்ளைல இருக்கிற இன்னும் ஒரு முக்கியமான சுவாரஸ்யமான ஒரு விஷயம். இப்ப அடுத்த முக்கியமான விஷயம் தான் இது. இதுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில தான் இப்ப மிகப்பெரிய ஒரு முரண் இருக்கு. இது அமெரிக்காவோட நிபந்தனையா இல்ல இஸ்ரேல்ல நிபந்தனையாங்கிறது தான் சந்தேகமா இருக்கு. ஓவராலா எல்லாமே இஸ்ரேல்ல நிபந்தனை தான். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப ஈரான் லெபனான்ல இருக்கிற ஹெஸ்புல்லாவுக்கும் காசாவில் இருக்கிற ஹமாஸுக்கும் ஆதரவு வழங்குறதை நிப்பாட்டிட்டு பாலிஸ்டிக் மிசைல்ஸ் அந்த டிஸ்டன்ஸ் ரேஞ்சை குறைக்கணும். இது முழுக்க முழுக்க இஸ்ரேலுக்கு ஃபேவரான ஒரு கண்டிஷன். இஸ்ரேலுக்கு ஒரு திட்டம் இருக்குதுன்னு பரவலா பேசப்படுறது என்னன்னா பிக் இஸ்ரேல் என்கிறது தான். இப்படி ஒரு திட்டம் இருக்குன்னு ஒபிஷியலா இஸ்ரேல் அறிவிக்கலன்றாலும் ஒரு சில குற்றச்சாட்டுகள் இவங்க மேல இருக்கு. அந்த திட்டத்தோட நோக்கம் என்னன்னா இப்ப இருக்கிற இஸ்ரேல்ல இந்த எல்லையை அப்படியே ஃபுல்லா விரிவுபடுத்தி இஸ்ரேல்ல பரப்பளவா அப்படியோ பெருசாக்குறது தான். இதுக்கு உதாரணமா வெஸ்ட் பேங்க், காசா ஸ்ட்ரிப், ஜோர்டான், லெபனான், சிரியான் போன்ற பல பகுதிகளை உதாரணமா காட்டுறாங்க. அந்த பகுதியில் வேணுமெண்டே ஒரு போரை தொடங்கி கொஞ்சம் கொஞ்சமா இவங்களோட எல்லையை விரிவுபடுத்துறது தான் இவங்களோட வேலை என்கிற ஒரு குற்றச்சாட்டு அவங்க மேல இருக்கு. யாருக்கு மேல இருக்கு? இஸ்ரேலுக்கு மேல. சோ இந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் நாம பார்த்தா இந்த திட்டத்துக்கு தடையா இருக்கிறது காசால இருக்கிற ஹமாஸும் லெபனான்ல இருக்கிற ஹெஸ்புல்லாவும் தான். இவங்களுக்கு உதவி செய்யறத ஈரான் இப்ப நிறுத்தணுங்கிறது தான் இப்ப இவங்களோட கோரிக்கை. ஹமாஸும் ஹெஸ்புல்லாவும் இல்லண்டா இஸ்ரேலுக்கு இந்த திட்டத்தை, அதாவது இந்த பிக் இஸ்ரேல் என்கிற திட்டத்தை நிறைவேற்றுறதுல ஒரு தலையீடு இல்லை. அதோட இப்படி அவங்க செய்யற அநியாயங்களை தட்டி கேட்கறதுக்கு மத்திய கிழக்குல முதுகெலும்பு இருக்கிற ஒரே ஒரு நாடண்டா அது ஈரான் தான். ஈரான் இஸ்ரேலுக்கு தாக்குதல் நடத்தணும்டா அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆயுதம் என்ன? பாலிஸ்டிக் மிசைல்ஸ் தான். அதுல டிஸ்டன்ஸ் ரேஞ்சை குறைச்சா ஈரானால இஸ்ரேலுக்கு தாக்குதல் நடத்தலாம், அதோட ஈரானை பலவீனப்படுத்தலாம். அதுக்கு தான் இந்த ஒரு நிபந்தனை. அதுக்கு ஈரான் என்ன சொல்லியிருக்காங்கடா? என்ன சொல்லுவாங்க? அணுவாயுத திட்டத்தையே விட மாட்டோம் என்று சொல்லியிருக்காங்க. அப்ப பாலிஸ்டிக் மிசைல்ஸ் விடுவாங்களா? அப்படி ஒரு பேச்சுவார்த்தை அவங்க அந்த பேச்சுவார்த்தை மேசையில் வைக்கல. அமெரிக்கா கொடுத்த அந்த பாலிஸ்டிக் மிசைல் சம்பந்தமான அந்த ஃபைலை கிழிச்சு எரிஞ்சிட்டாங்கன்னு தான் சொல்லணும். இதான் அந்த பிரச்சனையோட சமரி. இப்ப இது பீஸ் டோக்கா இல்ல பிரஷர் டோக்காங்கிறதுக்கான தெளிவான ஒரு விட நமக்கு விளங்கிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். அடுத்ததா அந்த நெத்தன்யாகுவை ஒரு மீடியா பேட்டி எடுக்கக்குள்ள அவங்க கேட்காங்க, ஈரான்ல நடக்கிற இந்த போரை நிறுத்தணும்டா என்ன செய்யணும், அதை யாரு செய்யணும், அதாவது யாரு அந்த தீர்மானத்தை எடுக்கணும் என்று நெத்தன்யாகு விட்டு அந்த மீடியாக்காரங்க கேட்காங்க. இதுக்கு நெத்தன்யாகு என்ன பதில் சொல்றாருண்டா, ஈரான அணுவாயுத திட்டத்தை கைவிட வச்சுட்டு அங்க இருக்கிற யுரேனியத்தை அமெரிக்கா எடுக்கும் வரைக்கும் அந்த போர் முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அவர்கிட்ட திரும்ப ஈரானுக்கிட்ட இருந்து எப்படி இந்த யுரேனியத்தை எடுக்கிறன்னு கேட்கையும் ஈரானுக்கு உள்ள போய் தான் அதை எடுத்துக்குவாருன்னு சொல்லி ஒரு பதில் சொல்றாரு. ஈரானுக்கு உள்ளுக்கு போய் அதை எடுக்கிறேன்டா, அதை யாரு போய் எடுப்பா? அமெரிக்க ராணுவமா இல்ல இஸ்ரேல் ராணுவமான்னு திரும்ப வர பார்த்து ஒரு கேள்வியை கேட்காங்க. அதுக்கு அவர் பதில் சொல்றாரு எப்படின்னு சொன்னா, ராணுவத்தை உள்ளுக்கு அனுப்புறது சம்பந்தமா நான் பேசல, ஆனா அதை டொனால்ட் ட்ரம்பே நான் ஈரானுக்குள்ள போய் அதை எடுத்துக்கிட்டு வருவேன் சொல்லி என்கிட்ட சொல்லியிருக்காருன்னு சொல்லி சொல்றாரு. அதோட ட்ரம்ப் கிட்ட நல்ல ஒரு அக்ரிமெண்ட் இருந்தா அதை போய் எடுத்துக்கிட்டு வரலாம்னு சொல்லி சொல்றாரு நெத்தன்யாகு. நான் நினைக்கிறேன் அந்த ஒரு அக்ரிமெண்ட் தான் இப்ப ட்ரம்ப் போட்டு தேய்ச்சிக்கிட்டு இருக்காரு. அப்ப இவர் சொல்ற அந்த ஸ்டேட்மெண்ட் படி பார்த்தோம்னுச்சுன்னா, நாம அவங்களோட அந்த கிரவுண்ட் ட்ரூப்ஸ் இருக்கு தானே, இந்த ஒரு ட்ரூப்ஸ் ஈரானுக்குள்ள ஒரு நாளும் போகாதுங்கிறது தெளிவா விளங்குது. அதோட போனா மரண அடி விழுமாக்கும், அதுவும் அவருக்கு தெரிஞ்சிருக்கும் சொல்லி நினைக்கிறேன். அதான் இப்படி அந்த பதில் எல்லாம் பெறுது. இப்ப நெத்தன்யாகு சொல்ற மாதிரி டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு உள்ள போய் அந்த யுரேனியத்தை எடுத்துக்கிட்டு வரலாமாங்கிறது சம்பந்தமான உங்களுடைய